அப்படியே லெஃப்ட் ரைட் ஒரு பார்வை கொஞ்சம் இறக்குனீங்கன்னா இவர் முகம் தெரியல, கோச்சுக்காம முகம் தெரியல, கோச்சுக்காம ஓ அனைவருக்கும் உலகின் மாபெரும் இயக்கங்களில் ஒன்றான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் பேரியக்கத்தின் சார்பாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே என்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தி என்னை வேட்பாளராக்கிய அருமை அண்ணன் புரட்சி தமிழர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த அருமையான நன்னாளில் பத்திரிகையாளர்கள் சார்பாக அவரது பொற்பாதங்கள் பணிந்து எனது மனமார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சி கிழக்கு பகுதியானது எந்தவித அடிப்படை வசதியுமே இன்றி கடந்த சில நாட்களாக நாங்கள் மக்கள் சந்திப்பு என்கின்ற முறையிலே பிரச்சாரத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது பார்க்கும் பொழுது எந்தவித அடிப்படை வசதியுமே இன்றி கடந்த 5 ஆண்டுகளாக எந்தவித வளர்ச்சியும் இன்றி காணப்படுகிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் இங்கே நான் இப்போ பார்த்த உடனே பார்த்தேன், எங்களை அமர வச்சுருந்தாங்க ஒரு இடம். இப்போ பத்திரிகையாளர்கள் நீங்கள் கூட பார்த்து அதை நீங்கள் எடுத்து போடணும். ஏசியிலேருந்து ஒரு ஜோனல் ஆஃபீஸில் ஏசியிலேருந்து தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகுது, கீழே சாக்கு விரித்து போட்டு கிடக்கு. அதில் வேட்பாளராக எங்களை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அலட்சியமான அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சி மாநகரிலேயே ஒரு ஜோனல் ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி ஒரு நிலைமை என்றால் ஒரு கிராமத்திலே தமிழக அரசின் நிலை என்ன என்று நம் மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர். இதுதாங்க இன்னைக்கு நல்ல நிலைமை. உள்ளுக்குள்ளார போனால் இப்போ சென்ற எங்களுடைய நல்லாட்சியிலே 2011 முதல் 2021 வரை நடைபெற்ற எங்களுடைய நல்லாட்சியிலே ஹாஸ்பிட்டல் கூட கம்ம நல்லா இருந்தது. அருமையான ஒரு கட்டமைப்போட மிக தெளிவாக இருந்தது. உள்ளுக்குள்ளார இப்போ மாநகராட்சி சோனல் ஆஃபீஸ்க்கு உள்ளுக்குள்ளார வந்துட்டு போனால் ஸ்மெல் அடிக்குது. ஒரு வென்டிலேஷனில் ஒரு சஃபகேஷன் சாதாரணமாக எங்களாலே ஒரு 1/4 மணி நேரம் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு முறையற்ற ஒரு அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சியினை, இந்த மக்களுக்கு பயன் தராத ஆட்சியினை மக்கள் தூக்கி எறிய தயாராகிவிட்டனர். குறிப்பாக கிழக்கு தொகுதி மக்கள் 100% இரட்டைலைக்கு வாக்களித்து பெரும்பான்மையான வாக்குகளுடன் என்னை வெற்றி பெற செய்வார்கள். கண்டிப்பாக 26,000 கோடி செலவு வளர்ச்சி திட்டங்கள் பண்ணியிருக்கோம் சார். உங்களுக்கே தெரியும் சார், திருச்சி கிழக்கு தொகுதி மட்டும் நம்ம பேசுவோம் சார். திருச்சி கிழக்குல திருச்சி மேற்கு பொறுத்தவரைக்கும் 1000க்கும் அதிகமான கோடிகளில் செலவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட திருச்சி கிழக்கை பொறுத்தவரை வெறும் 180 கோடி அளவிற்கு தான், மிக குறைந்த அளவில் மட்டும்தான் நலத்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுக்கான அத்தனை ஆதாரங்களும் ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்றுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுப்பதில் முதன்மையானவராக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு மக்களுக்கான எந்த விதமான அடிப்படை வசதியும் சட்டசபையிலே கேட்டு பெறவில்லை. என்ன காரணம்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அத்தனை பத்திரிகைகளும் ஏற்கனவே வந்த விஷயம்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட போயிடுறேன். அவர் அந்த கட்சியில் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அவர் கட்சியை விட்டு வெளியே போறேன்னு பத்திரிகையில் நீங்கள் எல்லாமே செய்து போட்டிருந்தீங்க. இதே ஆட்சியை கண்டித்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுகின்ற ஆட்சியை கண்டித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரோட்டில் இறங்கி போராடினார் அப்படின்னா அது நம்ம அண்ணன் தான். உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் பத்திரிகையில் செய்தி மக்கள் அனைவரும் கண்கூடாக கண்ட செய்தி. அதில் எந்த விதமான மாற்றம் கருத்தும் கிடையாது. ஆக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கே ஒரு வேலை நடக்கணும்னா போராடி தான் பெறணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றது என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அப்படி இருக்கல நலத்திட்டங்கள் அப்போ எங்கே போச்சு நம்ம தான் கேள்வி கேட்கணும்.
முக்கிய தலைவர் விஜய் இருக்கிறாரு சார். ஜோசப் விஜய் வந்து பனையூர் பண்ணையார் சார். அவர் வந்து அவருக்கெல்லாம் மக்கள் பார்க்க நேரமே இருக்காது சார். அவர் பனையூர்ல வந்து நேரம் பங்களால முடங்கி கிடப்பார். அவருக்கு நேராக அதாவது பெரிய மனுஷங்களோட கல்யாணம், காட்சி, காது குத்து, வளகாப்பு அப்படின்னா போயிட்டு வருவார். அதுதான் நம்ம பார்க்குறோம், உண்மையா இல்லையா? அதே மாதிரி அவர் ஒரு நாள் சைட் விசிட்டுக்காக வந்திருக்காரு திருச்சியை. அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அதுவுமே இங்கே வந்து நேரடியாக இது மாதிரி மனு கொடுக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இங்கே வந்து நேரடியாக வந்து வந்தார். இல்லைன்னா அது கூட வந்துருக்க மாட்டார். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பணியூர்லேயே இருந்துட்டு மக்களை பார்க்காமலே நம்ம வாக்கு வாங்கி ஜெயிச்சாலும் நினைக்கிறாரு சார். அதாவது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். மக்களுக்காக சார். நாளைக்கு மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு வந்து என்ன பலன் அப்படிங்கிறத மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவர் ஓட்டு போட்டால் அவரை போய் எம்எல்ஏவாக போய் பார்க்க முடியுமா? அண்ணன் இன்னைக்கு பார்க்க முடியல. அவரே சென்னையில் உட்காந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு ஃப்ளைட்டில் போயிடுறாரு. இவர் அந்த ஃப்ளைட்டில் கூட வர மாட்டார். ஏன்னா இவர் வரணும்னா தனி விமானம் தேவைப்படுது. இவர் வரணும்னா என்ன தேவை? தனி விமானம் தேவைப்படுது சார். இது சட்டமன்ற தொகுதிக்கான போட்டிங்க, சட்டமன்ற உறுப்பினருக்கான போட்டி. இந்த போட்டியில் மக்களோட இருக்கின்றவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த மண்ணின் மைந்தன் என்கிற முறையிலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதே மக்களுடன் உறவாடி பழகுகின்ற எனக்கு தான் மக்கள் மிகுந்த வரவேற்பு கொடுத்துள்ளனர். நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடி பல்வேறு